ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இது ஏற்கனவே பேக்கில் ஓப்பன் வச்சு நம்ம நீட்டாக நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்ததாக இதே ப்ளவுஸில் மேலே உள்ள க்ளோஸ் நெக் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டர் கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு தான் தேவைப்படுது. அந்த அளவுக்கு நம்ம வெட்டிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு 2 இன்ச்சு கூடால ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம். இந்த கழுத்துக்கு வந்து அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சின்ன அளவு தான் கழுத்து சுற்றளவு, இறக்கம் எல்லாமே. அதனால பாருங்கள், நம்ம இப்போ இந்த மெயின் பீஸ் பகுதியில் லைனிங் துணிக்கு மேலே இந்த மெயின் பீஸ் துணியை நீட்டாக உருட்டி கொண்டு போனோம். உள்ளே ஏற்கனவே நெக் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை சின்ன உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணி தச்சுக்கிடுவோம். பாருங்கள், இது கொஞ்சம் காட்டன் துணினால நமக்கு தைக்கிறதுக்கு அழகாக உருண்டு வரோம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட மெயின் பீஸ் துணிக்கு மேலே இந்த லைனிங் துணி, கழுத்தோட லைனிங் துணியை வச்சு நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிட்டு வரோம். இந்த மாதிரி தைக்கும்போது துணி இழுக்கக்கூடாது. ஏன்னா லைனிங் பீஸ் துணியோட அளவும் மெயின் பீஸ் துணியோட அளவும் ஒரே அளவு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த துணியை வந்து நம்ம உள்பகுதியில் விட்டு உருட்டி தைக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்ச பிறகு அந்த உள்பகுதியில் இருக்கிற துணியெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும். பாருங்கள், நம்ம தைச்ச அந்த ரவுண்ட் நெக்கில் கொஞ்சம் கிராஸாக தையலோட வெளிப்பகுதியில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடலாம். கொடுத்த பிறகு நம்ம உள்பகுதியை உருட்டின துணியை இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்ட பிறகு இந்த ரவுண்டு நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது அந்த நெக்குக்கு மேலே ஒரு சோடி அடிச்சுக்கிடலாம். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்தால பார்ப்போம். பாருங்கள், இப்போ பேக் நெக்குக்குள்ளே டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடுவோம். ரவுண்டு நெக்குக்கு இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம தைச்சி எடுத்த பிறகு பாருங்கள், லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே அளவில் நீட்டாக ஸ்டிச் பண்ண பிறகு லைட்டாக ஒரு கிராஸில் கட்டிங் கொடுத்துக்கிடுவோம் தையலோட வெளிப்பகுதியில். அடுத்ததாக பாருங்கள், இந்த பேக் பீஸோட லைனிங் துணியில் கூட மெயின் பீஸ் துணியோட லைனிங் துணியும் சேர்த்தே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஷோல்டர். அடுத்ததாக பாருங்கள், நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த முன் துண்டோட உள் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது முன் துண்டோட மெயின் பீஸ் துணிக்க கூடால பின் துண்டோட மெயின் பீஸ் வரும்படியாட்டும் லைனிங் துணி ரெண்டும் சேர்ந்து வரும்படியாட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், முன் பீஸோட மெயின் பீஸ் துணிக்கும் உள் பகுதியில் நம்ம பேக் பீஸை லைனிங்கையும் 2 சேர்த்து வச்சு கவர் பண்ணி தைக்கணும். தைச்சி இந்த ஷோல்டரில் 2 தையல் போட்டுக்கலாம். போட்டு திருப்பி எடுத்துக்கிடணும். திருப்பி எடுத்துக்கும்போது நமக்கு இந்த தைக்கிற தும்பு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி தைக்கணும். அதே மாதிரி மறுபக்கமும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த 4 துணியும் ஒரே மாதிரி வரும்படியாட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் பகுதி, இந்த கழுத்து பகுதியெல்லாம் கரெக்டாக தைச்சா தான் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ 2 பக்கமுமே நம்ம நீட்டாக கழுத்து தைச்சி திருப்பி எடுத்தாச்சு. அடுத்ததாக முன் பக்கத்துக்கு ஒரு சோடி அடித்து விடுவோம் கழுத்து பகுதியை. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், முன் கழுத்தை மட்டும் நம்ம ஒரு சோடி அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம்.
அடுத்ததாக இந்த நெக்கு நம்ம ரவுண்ட் நெக் நீட்டாக தைச்சாச்சு. ஏற்கனவே பேக்கில் ஜன்னல் வச்சு ஓப்பன் போட்டு நம்ம தைச்சிருக்கோம். பாருங்கள், அடுத்தது 1/4 இன்ச் லேஸ் எடுத்து நம்ம தைக்கிற தையல் எதுவும் தெரியாதவாறு அடித்த இடத்துக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணால் போதும். இந்த கழுத்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நெக் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸோட கலர்லேயே வித்தியாசமான கலர் நம்ம லேஸ் வைக்கலை. இந்த ப்ளவுஸோட கலர்லேயே 1/4 இன்ச் லேஸ் வச்சு தான் இந்த டிசைன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த நெக் மாடல் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.